ஞம், 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 ஞம். இந்த மனிதர்கள் இந்த கோழிங்களுக்கு மட்டும் பாரு எவ்வளவு அரிசி போட்டிருக்காங்க. அதுவும் ரேஷன் அரிசி இல்ல, சல்லர் அரிசி மாதிரி இருக்கு. இந்த கோழிங்க நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்குதுங்க. அதுங்களுக்கு வந்த வாழ்வு அப்படி. நாமளும் இருக்குமே, காடு மேடு கயனி பொந்து எங்க தேடி அலைய வேண்டியதா இருக்கு உணவுக்கு. என்ன பண்றது, நம்மளுக்கு வந்த வாழ்வு இப்படி, அதுக்கு வந்த வாழ்வு அப்படி. டேய் எலி பையா, என் அரிசிய சாப்பிட்டு என்னையே சுகமா பேசுறியா? என்ன குழு குழுன்னு வளர்க்கிறானுங்கன்னா கொத்து பரோட்டா போட்டு கோழி கறி வச்சிருவானுங்க, இல்லைன்னா கோட்டருக்கு கோழி பிரியாணி செஞ்சிருவானுங்க. அப்படி இருக்கு என் நிலைமை. இன்னைக்கோ நாளைக்கோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்க. நீ என்னடனா குத்தி காட்டுறீங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான். நீ சொகுசா சாப்பிட்ற, இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற. நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உணவை தேடி தேடி சாப்பிட்றேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு சாக போறேன். அவ்வளோதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். சரி, சாப்பிட்றதுக்குன்னு வந்துட்டேன். கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுறேன். சாப்பிட்டு என் பசங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன் தயவால. சரிண்ணா? சரி, வயிறு ஃபுல்லாக சாப்பிடு. உங்கள் பசங்களுக்கும் எடுத்து போயிட்டு ஃபுல்லாக சாப்பிடுங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுங்க. தினந்தோறும் வந்து கூட சாப்பிடுங்க. நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் மனசு நோகிற மாதிரி சொல்லாத. அததான் எனக்கு மனசு வலிக்குது. இது மாதிரி அது மாதிரி பேசாத. தினந்தோறும் வந்து சாப்பிடு. நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. மனிதர்கள் கையில் சிக்காமல் சாப்பிடு. நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஓகே, வரேன். பாய்.